ஒரு டூல்ஸ் கூட நான் எடுத்து ஒர்க் பண்ணது கிடையாது. நான் இன்ஸ்டியூஷன் ரொம்ப கோஆப்ரேட்டிவான இன்ஸ்டியூஷன். நமக்கு ரொம்ப சாரை வந்து மாஸ்டர் ரொம்ப நமக்கு ஏற்ற மாதிரி சொன்னாலும் அவர் ஸ்டூடெண்ட்டுக்காக அவருக்கு ரொம்ப இறங்கி வந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சப்போர்ட்டிவான இன்ஸ்டியூட் தான். நான் சர்வீஸ் சென்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எம்எம்ஐ இன்ஸ்டியூட் எனக்கு ஃபால்ட்டை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் இப்போ கற்றுட்ருக்கேன். கிட்ட நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறதுனால ஒரு சாட்டர்டே பேட்ச் ஒன்று போஸ்ட் பண்ணி எங்களை மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்காக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணார். என்னுடைய பேர் சி ஜெகன்குமார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டத்துலேருந்து வரேன். நான் ஒரு 10 வருஷமாக ஆட்டோமொபைல் ஃபீல்டு இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கேன். 2 வீலர் ஷாப்பு வச்சுருக்கேன், மல்டி பிராண்ட் ஷோரூம் வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து இப்போ நான் சர்வீஸ் சென்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ஐடியா வந்து நம்மளே ஏன் சர்வீஸ் சென்டர் நம்ம வச்சுட்டோம், பட் ஆனால் நம்ம கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எம்எம்ஐ இன்ஸ்டியூட் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா சஜஷன் கிடச்சிது. அதனால் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணி இப்போ ஓரளவுக்கு ஒரு 80% என்னால் பண்ண முடியலையானாலும் நான் வந்து ஃபால்ட்டை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் இப்போ கற்றுட்ருக்கேன். 2024-25 பேட்ச்சு 8ஆம் தேதி 10வது மாதம் 25வது வருஷம் எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம். நான் வந்து ப்ரொஃபஷனலாக நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரெகுலர் பேட்ச் எங்களால் அட்டன் பண்ண முடியல. அதனால் மாஸ்டர்கிட்ட நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறதுனால ஒரு சாட்டர்டே பேட்ச் ஒன்று போஸ்ட் பண்ணி எங்களை மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்காக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணார். அந்த பேட்சில் நான் கண்டினியூ பண்ணி ஆல்மோஸ்ட் 1 year 2 months ஆகிடுச்சு. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னையோட எக்ஸாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணி கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு நம்மளால் பண்ண முடியுமான்னு கண்டிப்பாக நான் நினைக்கல. பட் ஆனால் பண்ணிட்ட பிறகு ஓகே, 2 வீலர் அவ்வளோதான், நமக்கு வந்து சிம்பிளாக தான் இருக்கும், நம்ம பண்ண இன்னும் நமக்கு கையில் ஈஸியாக நம்ம பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு டூல்ஸ் கூட நான் எடுத்து ஒர்க் பண்ணது கிடையாது. நான் 10 வருஷமாக என்னுடைய 2 வீலர் ஃபீல்டில் இருந்தாலும் பட் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே எனக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. இப்போ எதனா ஒரு ஸ்பேர்ஸ் மாற்றக்கூடாதுன்றது நம்மளே ரெகக்னைஸ் பண்ணுறோம். முன்னாடி வந்து என்னுடைய அசிஸ்டண்ட்டும் ஸ்டாஃபும் சொல்கிறத வந்து கேட்டுட்டு ஓகே இதை மாற்றணும்னு சொன்னால் நான் மாற்றிடுவேன். பட் ஆனால் இங்கே சேர்ந்ததுக்கப்புறம் இது வந்து நம்ம மாற்றணுமா, ஏன் மாற்றாமல் நம்ம இதை ரெடி பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு அனலைஸுக்கு நான் வந்திருக்கேன். இன்றைக்கி ஸ்ப்ளெண்டர் NXG வண்டியினுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இன்றைக்கி நான் அட்டன் பண்ணது 8/10/2025. 4 மணி நேரம் எனக்கு கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு பயமாக இருந்தது. எனக்கு ஓகே நான் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு ஒரு பயம் கண்டிப்பாக இருந்தது. பட் ஆனால் நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணதுனால சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடிஞ்சுது. 4 மணி நேரம்ன்றது நமக்கு டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஆச்சு. திருப்பி அசம்பிள் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து பெயிண்டிங் கிட்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பேக் சைடு பேக் சைடு ரியர் ஸ்டே எல்லாமே கழட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பக்கம் வந்துட்டு மாஸ்க்கு, டூமு, ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கு, ஹேண்டில் பேரு எல்லாமே கழட்டிட்டோம். அதுக்கப்புறம் இன்ஜின் பெட் டவுன் பண்ணிவிட்டு இன்ஜினை டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்ணிவிட்டு திருப்பியும் அகெயின் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாச்சு. இன்ஸ்டியூஷன் ரொம்ப கோஆப்ரேட்டிவான இன்ஸ்டியூஷன். நமக்கு ரொம்ப சாரை வந்து மாஸ்டர் ரொம்ப நமக்கு ஏற்ற மாதிரி சொன்னாலும் அவர் ஸ்டூடெண்ட்டுக்காக அவருக்கு ரொம்ப இறங்கி வந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சப்போர்ட்டிவான இன்ஸ்டியூட் தான். இன்னும் இந்த இன்ஸ்டியூட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சு நிறைய எங்களை மாதிரி மெக்கானிக்ஸை வந்து உருவாக்கணும். அதை மட்டும் நான் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். தேங்க்யூ எம்எம்ஐ.